அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், திருவோடு. இது வரைக்கும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இது தான் முதல் தடவையாக பார்க்குறேங்க. இது இந்த தொல்காப்பியர் பூங்காவில் இருக்குதுங்க. இப்போது சிவபெருமானே இதை கையில் ஏந்தி தான் பிச்சைக்கு போனார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. இப்போ அமாவாசை பௌர்ணமியிலலாம் இதை சுற்றி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீட்டில் வளர்க்க முடியாதுங்க. இது 6 சின்ன சின்ன பூ எடுத்து வருஷம் முழுசும் இதில் இப்படி காய் வைக்குமாங்க. அதுக்கப்புறமா இது பழுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுமா. அப்படி பழுக்கும்போது இதனுடைய ஓடு மிகுந்த கடினத்தன்மையாக மாறுங்க. இது இந்த வழிபாடு செய்கிறவங்க, இப்போ துறவிங்க, இவங்க கையிலெல்லாம் வச்சு பிச்சை எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, இதிலேயே சாப்பிடுவாங்களாங்க. ஏன்னா இது நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகுந்த மருத்துவ குணம் மட்டும் இல்லைங்க, இது வழிபடுறதுக்கு ஏற்ற ஓடுங்க. மிக்க நன்றிங்க.